வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 3 செப்டம்பர் 2025 ஜீரோ டாக்ஸ் 50% நீங்க டாக்ஸ் போட்டா நாங்க ஜீரோ டாக்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி புதுசா தொடங்குற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 3 வருஷத்துல அவங்க லாபத்துல ஜீரோ டாக்ஸ் சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. பிஎம்ஐ குறியீடு 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹையா வந்திருக்கு. அதோட இன்றைய பங்கு சந்தை செய்திகளை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்தியால ஆகஸ்ட் மாசத்தோட பிஎம்ஐ குறியீடு, அதாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்களுடைய வாங்கும் தன்மை இருக்கு இல்லையா, அது 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு ரெக்கார்டு கையில வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிறத விட இப்ப டிமாண்ட் அதிகமா வந்திருக்கதாகவும் மேனுஃபேக்சரிங் செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கதாகவும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி. மார்க்கெட் ஒரு நாள் ஏற்றத்துல இருந்துச்சுன்னா ஒரு நாள் இறக்கத்துல இருக்குங்கிறத நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆனதுக்கு பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் உடைய ரிப்போர்ட் வெளிவந்துருச்சு இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த லாபத்துல 0% டாக்ஸ் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா 50% இந்தியாவுக்கு டாக்ஸ் டாரிஃப் போடக்கூடிய இந்த நேரத்துல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 3 வருஷம் அவங்க லாபத்துல வருமானத்துல வரி கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலே இந்தியாவோட ஜிடிபிக்கு முக்கியமான விஷயம். எதுக்காகனா, ஏற்கனவே வேலைகளை இழந்துட்டு இருக்கக்கூடிய அல்லது இழக்க போறக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் டாரிஃப்னால ஏற்கனவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 3 வருஷம் 100% நீங்க டாக்ஸே பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு யோசித்து பாருங்க. சோ ஏற்கனவே வேலை இல்லைங்கிறவங்களுக்கு ஜாப் கிரியேஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய ஜிடிபி ரெடியூஸ் ஆயிரும் எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் அப்க்கு ஜீரோ டாக்ஸ் கொடுக்கும்போது அது இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதுல கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்க தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது. எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்க கூடாது. இன்னோவேஷன்ல இருக்கலாம், டெவலப்பிங்ல இருக்கலாம், நியூ ஸ்கேல் மாடல்ல இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் நீங்க தொடங்கிருக்கலாம். அந்த பிசினஸ்க்கு அடுத்த 3 வருஷம் உங்களுடைய ரெவன்யூல நீங்க 100% டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அதனால தான் ஜீரோ டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 100 கோடியை தாண்டக்கூடாது. புதுசா தொடங்குறவங்களுக்கு 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் சில விதிமுறைகள் மட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க கம்பல்சரி நீங்க தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் டிபிஐஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதோட சேர்த்து நீங்க தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் பிரைவேட் லிமிடெடாவோ அல்லது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர், அதாவது எல்எல்பியாவோ இருக்கணுங்கிறது இதுல ஒரு குறியீடா இருக்கு. சோ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது உத்வேகமா இருக்கும். இந்தியாவோட ஜிடிபிக்கு இது உத்வேகமா இருக்கும். இந்தியன் மார்க்கெட் கண்டினியூவா ஏற்ற இறக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் திரும்பவும் 80,500 மார்க்குக்கு மேல 80,567 செட்டில் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்தவரை 24,715 செட்டில் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பேங்கிங் மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லாவே பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு. ஜிஎஸ் உடைய ரிஃபார்மிங் நாளைக்கு ரிப்போர்ட் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அந்த நியூஸோட சேர்த்து இந்த செக்டார்ஸ் நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மெட்டல் ஸ்டாக்ல குறிப்பா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்னைக்கு நல்லா பாசிட்டிவ் இருந்தாங்க. டாடா ஸ்டீல் 6% மேல பாசிட்டிவ்ல இருந்தாங்க. கோல் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க் ரிமைனிங் ஸ்டாக்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஐடி ஸ்டாக்ல குறிப்பா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, நெஸ்லே, ஹெச்டிஎஃப்சி லைஃப் போன்ற ஸ்டாக்ல இன்னைக்கு அரௌண்ட் 0.5% 1.5% வரைக்கும் வீழ்ச்சியில க்ளோஸ் ஆயிருக்காங்க. எஃப்ஐக்கள் நேத்தைக்கும் அரௌண்ட் 1,100 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில் வித்திருக்காங்க. இன்னைக்குள்ள ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக கொஞ்சம் ஸ்டெபிளா இருந்தாலும் இன்னும் வீக்கா தான் இருக்குங்க. 88.01 காசுகள்ல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் தங்கம் திரும்பவும் பயங்கரமான ஏற்றத்தில் தான் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் தங்கம் ஒரு அவுன்ஸ்க்கு $3,600 தாண்டி இருக்கு. இந்தியாவில் 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 10,697 ரூபாய்க்கு ஒரு கிராமும், நகை தங்கம் திரும்பவும் பயங்கரமான ஏற்றத்தில் இருக்கு. ஒரு கிராம் 9,805 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகை தங்கம் 10,000 ரூபாய்ங்கிற மார்க்கை ஒரு கிராமுக்கு ஏற்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. சில்வரை பொறுத்தவரை 1 கிலோ நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 900 ரூபாய் விலை அதிகரிச்சு 1 கிலோ 1,37,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகளோட அப்டேட் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும்னா இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.